ஹாய் மேலோஸ் டே டு வெயிட் லாஸ் ரெசிபி பண்ணலாமா? இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுக்குது. ஸோ அது என்னலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பூஜா. இப்போ நம்ம ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒரு கஞ்சியை நம்ம பவுடர் ஆக்கி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? சிவப்பரிசியும் குதிரைவாலி அரிசியையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டையும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்துட்டு பூண்டு ஒரு 7ல இருந்து 10 பல் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு வந்து எடுத்துக்கலாம். இது போக கஞ்சி ப்ரிப்பேர் பண்ற அன்னைக்கு மட்டும் நமக்கு லெமனும் கல்லுப்பும் வந்துட்டு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கஞ்சி மிக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி வைக்க போறோம். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் இப்போதைக்கு நமக்கு போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்தெடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சட்டியில வந்துட்டு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாம வெறும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இன்கிரீடியன்ஸ் மொத்தத்தையும் வந்துட்டு போட்டுக்கலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நமக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளஸ் வந்துட்டு மூட்டு வலி கால் வலிக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து சிவப்பரிசியும் குதிரைவாலி அரிசியும் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சிவப்பரிசியில் பார்த்தீங்கன்னா ரிச் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் அயன், மெக்னீஷியம் அண்ட் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு, போனுக்கு, ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ்க்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் இந்த சிவப்பரிசி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் தான் இந்த ஒயிட் ரைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி அப்புறம் வந்துட்டு இந்த கவுனி அரிசி, குதிரைவாலி அரிசின்னு தான் வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் அவங்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிக்க முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. குதிரைவாலி அரிசிலையும் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் ஃபைபர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதுவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ஆல்சோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது நம்ம ஹெல்த்தியான டயட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டுலையும் பார்த்தீங்கன்னா ரிச் கண்டென்ட் ஆஃப் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மூலயமாவும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸை நான் ஒரு தனி ஷார்ட்ஸாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்ததான் மிளகு ப்ளஸ் வந்துட்டு சீரகம் ரெண்டுமே நம்ம டே டு டே லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதோட கலர்ஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த நேரத்தில் இறக்கி நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்துட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இது ஆறின அப்புறமா ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவுக்கு ஒரு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த ட்ரிங்க் நம்ம வந்துட்டு எடுத்துக்கும் போது இந்த ஒரு கஞ்சியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம கொள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா கொள்ளு வந்து நமக்கு வந்து ஹீட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இது நம்ம மழை காலத்தில் வந்துட்டு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்துட்டு வெயில் காலம் அப்படின்றதுனால அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கும் போது இந்த ஒரு கஞ்சியை நம்ம வந்து தவிர்த்தரலாம். அண்ட் வீக்லி 3 டைம்ஸ் வந்துட்டு இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டா போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கூட இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்ம இப்போ கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுல 2 ஸ்பூன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால 2.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஆளுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு 1.25 ஸ்பூன் ஆர் 1.5 ஸ்பூன் வந்துட்டு போதுமா இருக்கும். இதை வந்து நல்லா கிண்டிகிட்டே வந்துட்டு இருக்கணும். சிம்லையே வச்சுட்டு இதை நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி போட்டுடலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கும். இது கொதிக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது கொலன்னு இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ இறக்கின அப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். வெயிட் லாஸ் கஞ்சி வந்து ரெடி. இதில் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இதை நீங்கள் உங்கள் வீட்டு குட்டி பாப்பாஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொள்ளு மட்டும் ரொம்ப கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.